காலை வணக்கம். எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தை, ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த மகாவதார் பவுண்டேஷன் அவர்களுக்கும், டாக்டர் ரங்கநாதன் குருஜிக்கும் மற்றும் பழனியப்பன்ஜி அவர்களுக்கும், இதில் பயணித்து வரும் எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தின் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜிகளுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனருக்கும், பிரபஞ்ச சக்தி, விஸ்வசக்தி, பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா, சர்வாத்மா, அம்சாத்மாக்களுக்கும், மற்றவர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று கொடுத்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் திருமூலரின் திருமந்திரம். அது நேற்று நம்ம தொடர்ந்த அதே இதுக்கு நம்ம இன்னும் தொடர்ச்சியா நாங்க பேசுறோம். நேற்றுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ என்னன்னா, நம்ம சைவ சித்தாந்தத்துல முதல் இது என்னன்னு சொல்றதுன்னா, இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தின் முதல் நூல் எதுன்னா இந்த திருமூலர் தான் வச்சிருக்காங்க. திரும்ப சேர்த்து முதல் நூலா வச்சிருக்காங்க. அதுல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, தாச மார்க்கம், புத்திர மார்க்கம், சகிஜ மார்க்கம், சன்மார்க்கம்னு 4 மார்க்கங்கள் இருக்கு. அது இல்லாம சமய வளர்ச்சிக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறது இந்த திருமூலர் திருமந்திரமாகட்டும், மற்ற நூல்களாகட்டும், இந்த சைவ சித்தாந்தத்திற்கு, அதில் நாட்டிற்கு, மக்களுக்கு, சமூக வளர்ச்சிக்கெல்லாம் எவ்வளவு சிறந்து இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக உதாரணங்கள்லாம் சொன்னது. கல்யாணம் ஆன புதுசுக்கு ஒருத்தர் போய் திருமூல திருமந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கு ஏன் கொடுத்தாருங்கிற விளக்கத்தையும் சொன்னேன். நல்ல நன்மக்களை பெற வேண்டும், அது நெறியுடன் மக்கள் இருக்க வேண்டும். அது எந்த மாதிரி நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படுத்தி கொண்டால் அந்த மாதிரி நமக்கு நன்மக்கள் கிடைப்பார்கள் பற்றி ரொம்ப துல்லியமாக, வலது நாசி இடது நாசியை பற்றி எல்லாமே நம்ம மூச்சு விடுறத பற்றி நம்ம சொன்னோம். அதே போல சமூக வளர்ச்சிக்கு திலகவதி அம்மையார் அவங்க கைம்பெண் ஆன பிறகும் கூட அவங்க மூலையில் உட்கார வைக்காமல் அவரை ஒரு மடாதிபதியாக அமர்த்தி அவர் மூலியமாக விபூதி பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பொசிஷனை கொடுத்தது அவருடைய வரலாற்றிலேயே ஒரு பெரிய மாற்றம் அல்லவா. அப்போ அது என்னுடைய தொடர்ச்சியை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இன்னும் அதனுடைய என்னென்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத பற்றியும், இந்த நால்வர் இருக்காங்க இல்லையா, அப்பா சுந்தரத்தினி, ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர்கள், அந்த இதுல நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு சின்ன இதுதான். நான் அடுத்த இது 8ஆம் திருமுறை திருமூலர் திருமந்திரத்தை சொல்லலாம். 8ஆம் பாடலை நம்ம இதை முடிச்சிடலான்றத. ரொம்ப நல்லா இருந்தது. சரிய பாடல்களும் சரி, பொருட்களும் சரி, சிறப்பாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா எல்லாம் கேட்டிருப்பாங்க, சில பேர் மறந்துருக்கலாம். அந்த மாதிரி சமாச்சாரம் தான். யாருமே இது இல்லை, புதுசு இல்லை. இது எல்லாமே 3000 வருடங்களுக்கு முன்னாலும் சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய 3000 பாடல்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய கூட எழுதியிருப்பாரு. நிறைய திருமந்திரம் மாதிரி இன்னும் நிறைய கூட இருந்திருக்கலாம். நான் நமக்கு தெரிஞ்சது இந்த திருமூலர் திருமந்திரம் மட்டும்தானே. அதுக்கு முன்னால நமக்கு என்னன்னு தெரியாது. ஆகையால இதுக்கு இந்த சேக்கிழார்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, பெரிய புராணத்தில் சேக்கிழார் ஒரு புரட்சி கவிஞர் அப்படின்னு கூட சொல்லலாம். புரட்சி கவிஞர். ஏன்னா இந்த மாதிரி புரட்சி எல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறதுக்கு உதாரணம் கூட இருக்கு. இதுக்கு பாரதிதாசனுக்கு தான் நம்ம புரட்சி கவிஞர்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதுக்கு முன்னாலேயே இவருக்கு கொடுத்துருக்குறாங்க சேக்கிழாருக்கு. அப்புறம் அந்த மாதிரி அப்போ சேக்கிழாருக்கு கடைசி காட்சி என்னன்னா, சம்பந்தசாமி கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க ஆச்சுன்னா ஆச்சாள்புரங்கிற இடத்துல இருக்கு. எல்லோரும் கூட்டிக்கிட்டு ஜோதியில கலக்க போகிறார், கடவுள் ஜோதியமாக காட்சியளிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த கோயில சேர்றாங்க. அந்த சேரும்போது என்ன, சிறந்த அது என்ன எத்தனை நாள்னா, சிறந்த வைகாசி மூலம் அந்த அந்த பண்ணி சம்பந்த ஜோதியில கலக்கணும். எல்லோரையும் கூப்பிட்டுட்டு அருளாக சொன்னார். கூப்பிட்டு அருமையாக பாட்டு சொன்னார். என்னன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மழகி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது வேதம் 4லும்
நமச்சிவாயவே மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எல்லோரும் உள்ள போயிட்டாங்க. வந்த ஆளு, தெரிஞ்ச ஆளு, சாப்பிட வந்தவன், மேளக்காரன், பந்தல்காரன், வந்து இலையெடுக்க வந்தவன், எல்லாருமே இந்த விழாவை பார்க்கலான்னு வந்தவன், எல்லோருமே அத்தனை பேரும் உள்ளூர போயிட்டாங்க. ஆச்சால் புறம்னு இந்த இந்த ஊருக்கு பேரு. இந்த ஊர்ல ஒரு புராணம் இருக்குது. இந்த புலவர் புராணத்திலேயும் ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தின்னு பார்த்தோம்னா, என்ன செய்தி தெரியுமா? அந்த எல்லாரையும் உள்ளே அனுப்பிச்சிட்டாரு. ஆனா ஒருவர் மட்டும், ஒரு பொண்ணு மட்டும் கோயில் வாசல்லையே நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. நான் அந்த பொண்ணு மட்டும் இருந்துச்சு. அந்த பொண்ணு கூப்பிட்டு கேக்குது, சாமி. திருஞான சம்பந்தரும் அவர் மணி அங்க நிக்கிறாங்க. அப்ப அது என்னன்னா, திருஞான சம்பந்தர் வந்து வந்து என்ன மனைவியோட திருஞான சம்பந்தர் தன் மனைவி பேர் தெரியுமா? சொக்கியார்னு பேர். அந்த அம்மாவுக்கு பேரு சொக்கியார் அப்படின்னு பேரு. கல்வெட்டுல கூட பதிச்சிருக்காங்க. யாருக்காவது சந்தேகம் இருந்தா இந்த கல்வெட்டுல ஆராய்ச்சி செய்யறவங்க கிட்ட கேட்டாலும், அந்த இதெல்லாம் விக்கிபீடியால கேட்டாலும் அது தெரியுது. அது சொக்கியார் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு வந்து திருப்பியும் கூப்பிடுது. இது வந்து அவங்க நின்றுட்டு இருக்காங்க. திருஞான சம்பந்தர் ஒரு பக்கம், சொக்கியார் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் நின்றுட்டு எல்லாரும் வர்றவங்களால வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளூர் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு சாமி அப்படின்னு கூப்பிடுது. அப்புறம் என்னடா இது, என்னம்மா சொல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வீட்டுக்கு விளக்காகி இருக்கேன், இத்தனை பேரும் ஜோதி தரிசனம் பார்க்க போறாங்க, நான் வரலாமா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஐய என்னம்மா பேசுற நீ, இந்த மாதிரி நேரத்துல வரலாமா, போ போ, தூரமா போ, வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருஞான சம்பந்தர் அப்படிலாம் அப்படிலாம் சொல்லாம என்ன சொல்றாருன்னா, பெரும் நெருப்புக்கு ஈரம் கிடையாதம்மா, வாமா நீயும் வந்து ஐக்கியமாயிக்கோ அப்படின்னு சொல்ற, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்ற, மனசு சுத்தமாக இருந்தா கோயிலுக்குள்ளோர போகலாம் போ அப்படின்னு சொல்றது. ஏம்மா இது வந்து மாற்றமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இப்போ இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, தூரமா இருக்கவங்க வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, அங்க ஒரு உலக்கைய போட்டு வச்சிருவாங்க. வீட்டில் இருக்கவங்களும் சரி, வெளியே இருக்கவங்களும் சரி, அந்த உலக்கைய பார்த்தா இந்த அம்மா வந்து விளக்கா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த நம்மளுடைய நாகரிகம் இருந்திருக்குது. இருந்தாலும் கடவுளை பார்க்க வர்றதுக்கு மனசு சுத்தமா இருக்கலாம் போதும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து எல்லாருக்கும் உடைச்சி சொன்னது நம்ம திருஞான சம்பந்தர் சாமி தான். ஆகையால இது ஒரு பெரிய புரட்சி தானே. இது வந்து இது சமூக மாற்றம் தானே. அப்புறமா திருநீலகண்டர் யாழ்ப்பாணர் அப்படின்ட்டு ஒரு பேர். திருநீலகண்டர் யாழ்ப்பாணர் அவர் வந்து தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து கிட்ட வரப்படாது, தூரம் நிற்கணும், அவ்வளவு தூரத்துல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. அவர் வந்து தகாத வம்சம், தீண்டத்தகாத வம்சம்னு சொல்லுவாங்க. கிட்ட வரப்படாது, தொடப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ சம்பந்த சாமி அவர் வந்து திருஞான சம்பந்தர் வந்து கவுண்டில்லியர் கோத்திரம் இருக்கு. கோத்திரத்துல எத்தனையோ இருக்கு, அதுல இவர் கவுண்டில்ய கோத்திரம், அந்தனர், பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அவரை அழைச்சிக்கிட்டு உள்ளே போகிறார். எங்க கோயிலுக்குள்ளார. நான் பாடுறேன், நீ யாழ் மீடு, அவர் யாழ்ப்பாணம் தானே, யாழ் வாசிப்பாங்க இந்த காலத்துல, யாழ் வாசிச்சுட்டு வாங்க. அப்புறம் பின்னாலேயே வந்த அந்த அம்மா பாட்டை எழுதிக்கிட்டே வர்றாங்க. இன்னொரு அம்மா, அந்த பின்னால் சொல்ற பேர் அந்த அம்மாவுக்கு வந்து இப்ப யாழ்ப்பாணர் யாழ் இசைக்க, திருஞான சம்பந்தர் பாட்டு பாட, அந்த பெண் வந்து காப்பி எடுப்பாங்க. ஒவ்வொரு பாட்டை எழுதி 3 எடுத்துவாங்க. அந்த காலத்துல வழக்கம் என்ன தெரியுமா? திருஞான சம்பந்தர் பாட்டு படிச்சா அதை 3 காப்பி எடுத்து சம்பந்தர் சரணாயர் என்று ஒருத்தர், அவர் தான் இந்த சம்பந்தர் பாடிய பாடலுக்கு விறுவிறுன்னு 3 காப்பி எடுப்பார். அந்த ஊருக்கு இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு பெரிய மனுஷன் கையில
ஐயா இந்தாங்க திருஞான சம்பந்தர் பாடிய பாட்டினுடைய ஒரு பதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இந்தாங்க வச்சுக்கோங்க. இது பவானியில பாடிய பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு காப்பிய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பவானியில பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவரு ஒண்ணு வச்சுக்குவார். அவருக்கு வந்து மூட்டை கணக்கா வச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு காப்பி வந்து சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனால லட்சம் பாட்டுல ஒரு 8000 பாட்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்ப மீதி எல்லாம் என்னன்னா எல்லாம் காணாம போயிடுத்து, இல்லை நெருப்பாயிடுச்சு. வச்சது யாரு அப்படின்னா யாருக்குன்னு தெரியும். அது வச்சு இந்த மாதிரி வச்சதெல்லாம் யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்த அவரை கூப்பிட்டுட்டு போய் சாமி பக்கத்துல நின்று இவர் பாடிய பாடலும் யாழ்ப்பாணருடைய யாழ்ப்பாணரா வாசிக்கிறாரு. திருநீலகண்டரை வந்து ஐயர் என்கின்றார், கண்ணப்ப நாயனரை ஐயர் என்கின்றார். என்ன வந்து பன்றி மாம்சம் சாப்பிட்டவர் அப்படின்ற இவங்க யாரு? இவரெல்லாம் யாரு? கண்ணப்ப நாயனர்லாம் அவர் வந்து நாயனார் ஆகிடுறாங்க. அந்த அளவுக்கு சமூக மாற்றம் கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து அவர் வேடுவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது, வேத சாஸ்திரம்லாம் தெரியாது. ஆனால் சாமி மேல பக்தி இருக்கு. என்ன செய்யறது? ஒரு நாள் அவருடைய திருவிழாடெல்லாம் அவங்களுக்கு தெரியுமே, கண்ணை அவர் தானம் பண்றார் சாமிக்கு. மாமிசம் அவர் என்ன வேட்டையாடுறாரோ அந்த வேட்டையாடுற இந்த மிருகத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டு வந்து அதை பிரசாதமா வச்சு அவர் சிவனை சாப்பிட்டுன்னு சொல்லி கேட்டுக்குவாரு. அந்த மாதிரி அவங்களெல்லாம் கூட உண்மையான பக்தி இருதயத்திலிருந்து வரணும், மனசுல இருந்து வரணும்னு சொல்லி அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவரும் வந்து அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இவர் வந்து இவங்களெல்லாம் நந்தனார் ஐயரும் சேக்கிலார் ஐயரே சேக்கிலார் அவரெல்லாம் ஐயரே என்கின்றார். அவங்களுக்கெல்லாம் ஐயர் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு பற்றாதான் ஐயரா? ஐயர் இல்லையா? ஆனா இறைவனுக்கு தொண்டு செய்த இவர்களை வந்து சேக்கிலார் ஐயர்னு சொல்றார். ஏன்னா இத வந்து அவங்களுக்கெல்லாம் பூணூல் போட்டு உட்கார வச்சு இவங்களெல்லாம் ஐயர் நீட்டார். யார் யாரு? தின்னத்தகாத வகுப்பை சார்ந்தவர்னு சொல்லி அந்த காலத்துல முத்திரை கொடுத்தாங்க. அவர் வேடுவர், கண்ணப்ப நாயனார் வேடுவர். ஒரு நீலகண்டன், திருநீலகண்டருங்கிறது வந்து கீழ் ஜாதிக்காரரு. அதே போல இன்னும் சொல்ல போனா நந்தனாரும் அதே போலதான். அவரெல்லாம் கூப்பிட்டுட்டு போகும்போது நந்தியே விலகி சிவனுக்கு சிவன் தரிசனம் கொடுத்தது. அவ்வளவு வந்து புகழ்பெற்ற மனசு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல இவங்களை வந்து சேக்கிலார் ஐயன்னு சொல்லி அவரெல்லாம் சொல்றாரு. அதே நீங்க வந்து சைவத்துல அதாவது இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்துல மட்டும் இல்லை, வைணவ சித்தாந்தத்துல அந்த மாதிரி இருந்திருக்கு. உதாரணமா ராமானுஜரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து இன்னும் கூட அவருடைய உடம்ப வந்து ஸ்ரீரங்கத்துல போட்டு வச்சு இது பதம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஏதோ ஒன்றுலாம் விழாலாம் கொண்டாடுவாங்க. அப்போ அந்த காலத்துல என்ன செய்யணும், டெல்லி சுல்தான் வந்து நிறையா தான் அந்த முஸ்லீம் அவங்க படையெடுத்து வந்து எல்லா இந்து கோயிலெல்லாம் வந்து உடச்சி எடுத்து அங்கே இருக்கிற விக்கிரகத்தை அதெல்லாம் தங்கம் இதெல்லாம் அள்ளி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த டெல்லி சுல்தான விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறேன். திருநாராயணபுரம் மேலக்கோட்டையில தாண்டி மைசூரை தாண்டி இருக்குது. அது அந்த அழகான விக்கிரகத்தை வந்து கண்ணன் உள்ளாங்குளோர் வச்சுட்டு இருப்பாங்க. கண்ணனோட விக்கிரகம் செல்லப்பிள்ளைன்னு பேர் வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம ராமானுஜரை வந்து செல்லப்பிள்ளை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவர் வயவரமுடி சேவையெல்லாம் செய்வாங்க. இப்ப கூட அது நடக்குது. அந்த செல்லப்பிள்ளை விக்கிரகத்தை ஐம்பொன்னால செஞ்ச விக்கிரகம் டெல்லி சுல்தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிடுறான். ராமானுஜர் தவிக்கிறார். ஐயோ, செல்லப்பிள்ளையே விக்கிரகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களே, இந்த ஊர்க்காரங்க சொல்றாங்களே நிஜமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இல்ல, அது நிஜம்தான். அப்போ என்ன பண்றாரு, எங்க போயிடுச்சு அது? டெல்லி சுல்தான் வந்து படையோட வந்து அந்த விக்கிரகத்தை அள்ளி எடுத்துட்டு போயிடுறாரு.
எங்க போறாரு? டெல்லிக்கு போயிடுறாரு. அப்போ இவர் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இங்கிருந்து புலம்புறது சரியில்லைன்னு சொல்லி டெல்லிக்கு போறாரு. யாரு அந்த காலத்துல டெல்லிக்கு போறதுன்னா எப்படி? அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க டெல்லிக்கு போயிடுறாரு. சுல்தான் கிட்ட போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் துணைக்கு போனது யார் யார் தெரியுமா? அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட பெருமக்கள். நீங்க சொல்றீங்களே அந்த ஹரிஜனங்கள் அப்படின்னுட்டு நான் பார்த்துக்கிறேன் சாமி, நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாரு. தெளிவு சொல்ல வேண்டியிருக்கு. டெல்லிக்கு போயாச்சு. டெல்லியில சுல்தான் கிட்ட போய் நிக்கிறார். அந்த விக்கிரகம் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். இங்க போய் பாரு, இந்த பாருப்பா, இந்த சரி, சுல்தானுக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு கசிவு ஏற்பட்டு இருக்குது. என்னன்னா, சரி, ராமானுஜருக்கு அவரோட விக்கிரகத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னா, எத்தனையோ அறைகள் இருக்கு. எல்லாம் கொள்ளடிச்சது எல்லாமே அறை அறையா போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த இருக்கிற ஒரு அறையை காமிச்சு, இந்த அறையில இருக்க போய் எடுத்துக்கோங்கிறார். அங்க இருக்கிற விக்கிரகத்தெல்லாம் பார்த்தா எவ்வளவு சாமி விக்கிரகங்கள்லாம் கொள்ளடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பொன்னாலான சிலைகள் எல்லாம் பொன்னாலான சிலைகள், எத்தனையோ வகை வகையான சிலைகள், சாமி சிலைகள் எல்லாமே மூட்டை கட்டி ஒரு இதாகவும் இல்லாம வச்சிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறாருன்னா கணக்கே இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளவும் மூட்டை கணக்கா வச்சிருக்கிறாரு. எனக்கு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு கொள்ளடிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு மிச்சம் இருக்க. அப்போ அந்த காலத்துல எவ்வளவு இருந்திருக்கும். இப்ப கூட போனீங்கன்னா திருவனந்தபுரத்துல பத்மநாப சுவாமி கோயில்ல பாத்தீங்கன்னா உள்ளவரை எத்தனையோ அறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சிருக்காங்க, பத்திரமா வச்சிருக்காங்க. ஈவன் கோர்ட் ஆர்டர்லாம் வந்து கூட அது வந்து சரியா ஒரு அறையே திறந்ததுக்கு எத்தனையோ லட்சம் கோடின்னு சொன்னாங்க. சாரி, அத்தனைக்கும் இல்லாம இன்னும் எத்தனையோ அறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணி பாதுகாக்கா வச்சுட்டு இருக்காங்கன்னா, அப்போ அந்த காலத்துல எவ்வளவு சாமி மேல பக்தி இருந்திருக்கணும். சாமியை வச்சு நம்ம எத்தனை இதை நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய மாற்றங்களும் நிறைய முன்னேற்றங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அது வந்து ராமானுஜர் வந்து வந்து பாக்குறாரு, எங்க இல்லை. ஏன்னா இந்த இன்னும் நம்ம வந்து ராமானுஜர் பாக்குறாரு, அந்த நம்ம சாமியை காணும், யாரு செல்லப்பிள்ளைன்னு சொல்ற கண்ணபுரான காணும். அப்போ அவர் கவலைப்படுறாரு, ஐயோ வெளியில வர்றார் ஏன் அப்படின்னு வந்துட்டு, ஐயோ இந்த மாதிரி இங்கே இத்தனை சிலைகள் இருக்கு, என் செல்ல பிள்ளைய காணுமே, என் கண்ணனை காணுமே, என்னுடைய வைரமுடி சாவை செய்ய இந்த கண்ணனுடைய விக்கிரகத்தை காணுமே அப்படின்னுட்டு வருத்தப்பட்டுட்டு வரும்போது சுல்தான் சொல்றாரு, என் பொண்ணு ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கிறா, போய் கேளு அப்படிங்கிறாரு. அப்புறம் சுல்தான் சொல்றாரு, ஆனா அந்த பொண்ணோட அறைய பூட்டி இருக்கு, வெளியே போயிட்டாங்க. அப்போ அந்த அறைய சுல்தானே திறக்கிறாரு. உள்ளே ஒரு விக்கிரகம் இருக்கு, அந்த பொண்ணு பக்கத்திலேயே வச்சு படுத்து கிடத்திருக்கு. அப்போ வெளியில போயிருக்கு, அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த விக்கிரகம் மட்டும் அந்த பொண்ணு படுக்கையில பக்கத்தில் இருக்கு. அந்த விக்கிரகம் தான் இவர் தேடி வந்த விக்கிரகம். சுல்தான் கிட்ட சொல்றாரு, ராமானுஜரே நீ கூப்பிட்டு அந்த விக்கிரகம் வந்தா கூப்பிட்டுட்டு போ என்று நக்கலா சொல்றாரு. அங்க இருக்குது, எடுத்துட்டு போன்னு சொல்லல, ஆனா நீ கூப்பிடு, நீ இங்கிருந்தே உட்கார்ந்து நின்றுட்டு கூப்பிடு, அந்த விக்கிரகம் வந்துச்சுன்னா நீ எடுத்துட்டு போங்கிறார். விக்கிரகம் எங்காவது நடக்குமா? அவர்கிட்ட ஓடி வருமா? அதெல்லாம் நடந்துச்சு. விக்கிரகம் எழுந்திரிச்சு நடந்து எப்படி வந்ததுன்னா நினைவுபடுத்தி சுல்தானுக்கு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ராமானுஜர் என் செல்ல பிள்ளையா வாரும்னாரு. ஐயா வாரும், செல்லப்பிள்ளையே வாரும் அப்படின்றாரு. உடனே அங்க சத்தம் கேட்குது, கலீர் 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 கலீர்னு கேட்குது. அப்படியே காலில் கட்டின சிலம்பு ஜல் ஜல் ஜல்லுன்னு கேட்குது. கொஞ்சம் கைவளையில குலுங்க அந்த இதெல்லாம் கை வளையல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல வர சத்தம். முத்து மாலையை போட்டுக்கிட்டு அந்த சிலை வந்து அசைய, அப்படி மாலைகள் அசைய அப்படியே நடந்து திருவா அந்த வாசப்படி இருக்கு இல்லைங்களா, திருவாச்சி வந்தா கிருஷ்ணன் நடந்து வந்து அங்க மடியில உட்கார்ந்துட்டார்.
யாரோட மடியில அங்க இவர் ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட மடியில செல்ல பிள்ளையே வா என்று கழுவி கொண்டார் ராமானுஜர். விக்கிரகத்தையே தூக்கிட்டு அப்போ வர்றாரு. அப்புறம் அவரும் பர்மிஷன் கொடுத்துட்றாரு. இந்த அளவுக்கு அவர்களுடைய பக்தி இருக்குதுன்னு போது நம்ம தடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து கிளம்பி ஐயா வந்துடுறாரு. சிலையோட வந்துடுறாரு. அப்போ மேலக்கோட்டைக்கு போயிடுறாரு. அந்த சுல்தானுடைய பொண்ணு வந்து பாக்குது. அந்த பெருமாளை காணும். அதாவது அந்த செல்லப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்த கண்ணனுடைய பிள்ளை வந்து கண்ணனுடைய சிலை வந்து வச்சு பக்கத்திலே வச்சுக்கிட்டு அது எப்பயுமே தூங்கும், அது கூட விளையாடும். அந்த மாதிரி இந்த சிலையை காணும். அந்த பொண்ணுக்கு அது மேல ரொம்ப ஆர்வமாயிடுது. என்ன செய்யறது? அப்போ எங்க கேட்டாங்க, இந்த மாதிரி அவர் வந்தாருமா, அவரு கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ என்னப்பா இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன செய்யுது, ஒரு குதிரை மேல உட்காந்துக்கிட்டு போகுது. எங்க இருக்கு? இப்பதான் போயிருப்பாங்க, அவங்க பல்லக்கில் தானே போறாங்க, நிதானமா தான் போவாங்க, நான் குதிரை மேல போய் அந்த சிலையை வாங்கிட்டு வரேன்ட்டு போகுது அந்த பொண்ணு. அந்த குதிரை மேல புறப்பட்டு வந்துட்டா இவர் ராமானுஜர் எல்லாமே வந்து பல்லக்கில் போய் கொண்டு இருக்காங்க. அவரை கேட்கிறார். அந்த பெண் வந்து அந்த விக்கிரகத்தை கொடுன்னு கேட்க ராமானுஜர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. என்ன 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 சொல்ல கடைசியில் என்ன சொல்றாரு? முடியாத அடம் பிடிச்சிட்டே இருக்குது அந்த பொண்ணை. அப்படி ஒண்ணு செய்ய, உனக்கு கண்ணப்புறானும் அந்த செல்லப்பிள்ளைய பிரிய உனக்கு மனசு இல்லைன்னா நீயும் வா, உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறார். அந்த பல்லக்கிலேயே அந்த உட்கார வச்சுக்கிறார். வந்து பல்லக்கு மெதுவா போகுது. அந்த பொண்ணும் அது கூட அந்த சிலையோட உட்காந்துக்கிட்டு 2 பேரும் உட்கார்றாங்க. ஆனா பல்லக்கு வெயிட்டா இருக்குது. ஏன்னா அந்த சிலை வந்து கம்மியான வெயிட் இருந்தாலும் இந்த பொண்ணு உட்கார்ந்த உடனே வெயிட் ஜாஸ்தி ஆயிடுது. ஊர்கிட்ட வந்தாச்சு. பல்லக்கு வந்து வெயிட்டா இல்லை. கிட்ட வர 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 எங்க மேலக்கோட்டை மைசூர் பக்கம் தாண்டி அந்த வெயிட் இல்லாம கொஞ்சம் லேஸ் ஆயிடுது. அப்புறம் என்னன்னு பார்த்தா அதுல இந்த பொண்ணு இறைவனோட ஐக்கியம் ஆயிடுறாங்க. பொண்ணு இறைவன் கண்ணபிரானோட அந்த பொண்ணு ஐக்கியம் ஆயிடுறாங்க. இறைவனோட 2.5 கலந்துறாங்க. அப்போ அந்த இது வந்து யாரால மறுக்க முடியும்? யாரும் வந்து கண் கண்ட காட்சி. பொண்ணு வந்து பல்லக்கில் ஏறி அமர்றாங்க, கண்ணனோட உட்கார்றாங்க, கண்ணனோட பேசிட்டே இருக்கிறாங்க. அது கூட பேச பேச என்னன்னா பழகிட்டு அந்த பொண்ணு வந்து கண்ணபிரானோட அந்த சிலையோட ஐக்கியமாயிட்டாங்க. ஆண்டவனோட அந்த பெண் சேர்ந்துட்டாங்க. ராமானுஜர் பார்த்தார். அப்போ இது வந்து நம்ம இது பண்ணோம்னா பின்னால பிரச்சனை ஆயிடுமோ என்னவோன்னு தெரியல. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அந்த பொண்ணுக்கு சின்னதாக ஒரு சன்னதி கட்டி துலுக்க நாச்சியா இந்த பேர் வச்சு கும்பிட சொல்லிட்டார். அங்க சாமியோட ஐக்கியம் ஆயினா அந்த பொண்ணை அவங்க வந்து வித்தியாசமா ஒன்றும் பார்க்காம, அவங்க வந்து முஸ்லீம் தான், அவங்கள நம்ம வந்து இந்துக்களாகிய நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேதம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மேலக்கோட்டையிலேயே துலுக்கநாச்சினார் அப்படின்னுட்டு ஒரு சன்னதி ஏற்படுத்தி அங்க அந்த பொண்ணை பார்த்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதையும் எல்லோரும் கும்பிடுங்க, அதையும் கும்பிடுங்க. கண்ணபுரானை கும்பிடும் போது, செல்லப்பிள்ளைய கும்பிடும் போது இந்த துலுக்கநாச்சினையும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி வர்ற ஜனங்க வந்து எல்லாருக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தாதிகளுக்கு சொன்னார். அதே போல ஹரிஜனங்களை எல்லாமே பூணூல் போட்டு திருக்குளத்தார்னு மாற்றினார். சரிதானா அப்படின்னா, ஆமா, வைணவத்திலே திருக்குளத்தார்னு கேட்டா ஹரிஜனங்கள், ஹரினா யாருன்னா திருமால் தானே. வைணவத்திலே ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவது தேவையில்லையா? அப்புறம் பசிச்சவனுக்கு சோறு போடுறது தேவையில்லையா? ஆத்துல நின்று அரகரான்னு சொன்னாலும் சோத்துல இருக்கிற சொக்கலிங்கன்னு பழமொழி இருக்கு இல்லையா? ஆகா, இந்த பசிச்சவனுக்கும் சோறு போடு, அப்பத்தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமுதாயத்தில் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆகையால நம்ம வந்து பல மாற்றங்கள்லாம் செய்திருக்காங்க. சாமி கும்பிடுறது மட்டும் இந்த நாயன்மார்களோட வேலையில சமூகத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்து சமூகத்தை திருத்தி அதனுடைய அவங்களுக்குள்ள இருக்கிற மாயையை ஒழிச்சு எங்க இறைவன் இருக்கிறார்னு காமிச்சு அந்த இறை வழிபாடு எப்படிலாம் நம்ம செஞ்சா நல்லா நம்மளுடைய
மாய போகும், நம்ம பாவங்கள் போகும், நம்ம கர்மா போகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில தான் இப்ப நிறைய பேர் என்ன நாயன்மார்கள் இல்லானாலும் இந்த நம்ம பத்ரிஜி போலவ வந்து ரமணர் போல, விவேகானந்தர் போல, ராமகிருஷ்ணர் போல நிறைய பேர் அவங்க வந்து சமூக மாற்றத்தை காஞ்சி பெரியவாள் அதே மாதிரி எல்லாருமே நிறைய மாற்றங்களெல்லாம் கொண்டு வந்து நமக்கு நிறைய உண்மையான மெய்யான பக்தியை ஏற்படுத்தி கொடுத்து இந்த செஞ்சுட்டு வர்றாங்க. நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம பக்தியை தெரிவிச்சுக்கலான்னுட்டு முதல்லயே சொன்னது போல நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கிறோம். அதே தியான மார்க்கத்தினாலேயே நம்ம வந்து சிறந்தது தியான மார்க்கம் சொல்லி ஆனாபான சதி தியானத்தை வந்து நம்ம பத்ரிஜி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினார். அதன் மூலியமாக பிரமீடை கொண்டு வந்து வச்சார். அதுல பிரமீடலான என்னன்னா 3 மடங்கு நமக்கு சக்தி நமக்கு கிடைக்குது, வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கூட சேர வச்சார். அப்போ பத்தாஞ்சலி முனிவருடைய மூச்சு பயிற்சியான அதையும் இதையும் இணைச்சு இது ஆனாபான சதி தியானம்னு சொல்லி புத்தருடைய உபதேசங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிக சிறந்த ஒரு இதை விட சிறந்தது எதுவுமே இருக்காது. காப்பியில டிகாக்ஷன் இருக்குது, பாலும் இருக்குது, நல்லா சர்க்கரையை போட்டு தூக்கலா குடிச்சா எப்படி இருக்கும், கும்பகோணம் டிகிரி காப்பி மாதிரி ரொம்ப அழகா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டா. இந்த காலை வேளையில எனக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து திரும்ப நம்ம பத்ரிஜிக்கு சேவை செய்யறது போல நம்ம பழனியப்பனவர் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே இது வந்து சிறந்த நூல் தான், எல்லாரும் படிக்க முடியறதில்ல, சிறந்த நூல் தான் யாராவது சொன்னா கேட்க முடியறதில்ல, நமக்கு 1008 வேலை இருக்கு, நம்மள நம்ம பார்த்துக்கவே முடியல, இந்த நேரத்துல நம்ம என்னப்பா இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா, இதெல்லாம் நம்ம வந்து தேவையா, என்னமோ சாப்பிட்டோமா, டிவியை 4 சீரியல் பார்த்தோமா தூங்கணுமான்னு இல்லாம இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற சரியா பல ஜனங்கள் இருக்காங்க. படிச்சோமா, இதெல்லாம் யார் சார் படிக்கிறாங்க, நீங்க வேற குமுதங்கள் கண்டு ஆனந்த விடன் படிக்கிறதுக்கு நேரம் பத்துறதில்ல, இது திருமூலராவது மந்திரமாவது அதெல்லாம் தேவையில்லை சார் அப்படிங்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியில இந்த ஆத்ம ஞானத்தை பரப்பணுங்கிறது ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கு இல்லையா. எல்லாருக்குமே அந்தந்த நேரத்துல அது செஞ்சாதான் நல்லா இருக்கும். நம்ம எனக்கு விடிய காலையில எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை வச்சுட்டு 4:30 மணிலேருந்து தியானத்தை பண்றீங்க, இந்த மாதிரி ஆத்ம சொற்பொழிவை கேட்குறீங்க, உங்களை விட யார் சிறந்தவர் இருக்காங்க. அந்த திருஞான சம்பந்தராகட்டும், திருமூலராகட்டும், சுந்தரராகட்டும், மாணிக்கவாசராகட்டும், இது எல்லாமே மற்ற தெய்வங்களும் அதே மாதிரி பத்ரிஜியும் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அதாவது சொன்னார் இல்லைங்களா, மனசுதான் முக்கியம், ஆத்மாதான் முக்கியம், நம்ம அந்த ஆத்மாவுக்கு நம்ம எந்த மாதிரி செய்யறோமோ அதுதான் முக்கியமே தவிர்த்து பட்டோடமான உடம்போ இல்ல பகுதியோ பதவியோ பணமோ முக்கியம் இல்லைங்கிறத நிறைய காமிச்சிருக்கிறாங்க. ஆகையால நம்ம வந்து உண்மையான அன்பை நம்ம ஆனாபான சதி தியானத்து மூலியமாக நம்ம இறைவனை பக்கத்துல நிற்க வச்சுக்கிறோம். பக்கத்திலே இருக்கிறாரு, அவர் எங்கேயும் போறல, நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையுமே அவர் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆகையால நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது கஷ்டமா நினைக்காம நம்ம கர்மா போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்து எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி, அதே போல நேற்று நடந்தது எல்லாமே அது கவலைப்படாம நாளைக்கு என்ன நடக்குது பயப்படாம இன்னைக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லோருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றியை பாராட்டி என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சந்திப்போம். நன்றி, 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 வணக்கம்.